அகாரமான தம்பலம் அநாதியான தம்பலம் உதாரமான தம்பலம் உண்மையான தம்பலம் மகாரமான தம்பலம் வடிவமான தம்பலம் சிகாரமான தம்பலம் தெளிந்ததே சிவாயமே. அம்பலம் என்பது உருவமில்லாத ஆதியந்தம் இல்லாத ஆகாயமாகும். முதலும் முடிவும் இல்லாத ஆகாயத்தை இயக்குவது ஓம் என்ற பிரணவ மந்திரமே. ஆ உ இம் இம்மூன்று சப்தங்களும் சேர்ந்ததே ஓம் என்ற ஓங்காரநாதம். இப்படி அகார உகார மகார சப்தங்களாக இருப்பது இந்த ஆகாயம். அனாதி என்றால் சுயம்பு, இயற்கை, எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் தானாக உருவானது, தன்னிச்சையாக இயங்குவது என்று அர்த்தம். அப்படிப்பட்ட அனாதியாக இருப்பது ஆகாயம். மெய்ப்பொருளாக நிரந்தரமானதாக இருப்பது ஆகாயம். வடிவமற்றதாக இருக்கக்கூடிய ஆகாயம் படைக்கப்பட்ட பொருளான உலகம் என்ற கோள வடிவத்தை பெற்று வடிவமானதாகவும் இருக்கிறது. சிகாரம் சி என்ற எழுத்து சிவந்த ஒளியை குறிக்கிறது. இந்த ஆகாயம் சிவந்த ஒளியான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரான சிவமாகவும் இருக்கிறது. இப்படி எல்லாமுமாக இருந்து உண்மையை உணர்த்துவது சிவாயமே.